வணக்கம் பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்கின் கேர் தான். இந்த சம்மரில் வெளியில் ரொம்ப போகிறதுனால என்ன ஆகும்னா கை ஃபேஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆயிடும், அந்த கலர் ரொம்ப பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன பேக் தான் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தயிர் அண்டு தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். தக்காளியும் ஒரு ஹாஃப் எடுத்துக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் தயிரையும் தயிரும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்திருந்த தயிரும் தக்காளியும் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம், அப்படி யூஸ் பண்ணலாம். ஃபில்ட்ரு பண்ணால் அதில் இருக்கிற அந்த சக்கை ஃபுல்லாக தனித்தனியாக போயிடும், உங்களுக்கு தண்ணியாட்டம் இருக்கும். தயிர் தான் உங்களுக்கு நல்ல மாய்ஸ்சர் கிடைக்கிறதுனால நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்மரில் வர்ற அந்த ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறது நல்லா கேட்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிறது வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், அந்த தயிர் தக்காளி எல்லாமே. இப்போ நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துட வேண்டியதான். நல்லா கழுவினதுக்கு பிறகு ஸ்கின்னோட கலர் இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.